ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லத்து கூட ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். நான் பாகு வெல்லம் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த வெல்லம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு வாட்டம் வரும். நல்லா கொதிக்குது வெல்லம். இதில் 1/4 ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். சுக்கு ஒரு நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் நம்மளுக்கு எந்த பதம் வரணும்னா நல்லா கல் பதம் வரணும். கல் உருண்டை பதம்னு சொல்லுவாங்க, அந்த பதம் வரணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா நுரைச்சி கொஞ்சம் நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ பதம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணியை எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் வெல்லத்தை விட்டு பார்க்கணும். நம்மளுக்கு உருட்டி பிடிச்சோம்னா கையில் பிடிச்சா உருட்டுற பதம் வரணும். கல் மாதிரி நல்லா இறுகலாக வரணும். டைரெக்டாக வெல்லத்தில் கை வச்சிடாதீங்க. எப்போவும் பக்கத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டே நம்ம பதம் செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா கை ரொம்ப பொத்துடும். இந்த உருண்டையை நம்ம கீழே போட்டால் கல் சவுண்டு கேட்கணும். உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் இதுக்குள்ளே சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் எந்த கப்பில் வெல்லம் அளந்தனோ அதே கப்பில் 3 கப் பொரி எடுத்துக்கிறேன். 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் பொரி கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அது கூட இந்த பொரியை நம்ம சேர்த்து கிளறிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பொரியை கிளறினீங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளைப்பாகு ஆறிடும். உங்களுக்கு கிண்டுறதுக்கும் வாட்டம் வராது, நம்மளால் உருண்டையும் பிடிக்க முடியாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கிளறினோம்னா அந்த வெல்லம் நம்மளுக்கு இலகி கொடுக்கும். பொரி எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம இது உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு தட்டில் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். சூட்டோடு பிடிச்சாதான் உருண்டை பிடிக்க முடியும். நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா நீங்கள் பொரியை பொரியை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அரிசி மாவை தேய்ச்சிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டு கொஞ்ச நாள் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், நமுத்து போகாது. நம்ம சின்ன வயசில் பொரி உருண்டை சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரி பொரி உருண்டை செஞ்சு கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சூடாக இருக்கும் போதே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. அவ்வளோதான், நம்மளுடைய பொரி உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாகு கல் பதம் எதுக்கு எடுத்தோம்னா நம்மளுக்கு பொரி உருண்டை முருகலாகவும் வரும், நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லா வரும். பசங்களுக்கு நீங்கள் கடையில் சிப்ஸு சாக்லேட்டுன்னு நீங்கள் அது மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பொரி உருண்டை வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.